திருச்செந்தூர் வரும் பக்தர்களின் வசதிக்காக 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அங்கிருந்து கோயில் வாசலுக்கு 30 இலவச பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், இப்போ இந்த 3 இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் பேருந்து நிலையம் தற்காலிகமா அமைக்கப்பட்டிருக்கு, பேருந்துகளுடைய போக்குவரத்து வசதி எப்படி இருக்குன்னு பக்தர்கள் சொல்றாங்க? அதாவது காயத்ரி, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு 600 ஸ்பெஷல் பஸ் இயக்குறாங்க. கடந்த 2 தினங்களா இயக்க துவங்கி இருக்காங்க. ஏற்கனவே 455 பேருந்துகள் இந்த திருச்செந்தூருக்கு இயக்கப்பட்டு வருது. இந்த நிலையில பக்தர்கள் கூட்ட நெரிசல் இல்லாம வந்து செல்றதுக்காக 3 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைச்சிருக்காங்க. அதாவது திருநெல்வேலி சாலையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக பேருந்து நிலையம், திருச்செந்தூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு போகக்கூடிய சாலையில் அமைக்கப்பட்டிருந்த பேருந்து நிலையத்தில இருந்து திருநெல்வேலி, பாவநாசம், தென்காசி, சுரண்டை, ராஜபாளையம் அந்த மாதிரியான ஊர்களுக்கு அந்த பேருந்து நிலையத்தில இருந்து பேருந்துகளானது செல்லும். தூத்துக்குடி சாலையில் இருக்கக்கூடிய தேந்தி ஆதித்தனாருடைய மணிமண்டபத்துக்கு எய்த்தாக அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த தற்காலிக பேருந்து நிலையத்தில இருந்து சென்னை, மதுரை, திருப்பூர், கோவை, ராமேஸ்வரம், கோவில்பட்டி, தூத்துக்குடி உள்ளிட்ட ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுது. இதே மாதிரி தெப்பக்குளம் அருகில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேருந்து நிலைய தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து சாத்தான்குளம், திசையன் வரை, வள்ளியூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த பகுதிகளுக்கு பயணிக்கலாம். இந்த 3 பேருந்து நிலையங்களும் 3 பகுதிகள் அமைஞ்சிருக்கிறதுனால திருச்செந்தூர் ஊருக்குள்ள போக்குவரத்து நெரிசல் ஏற்படாம மக்கள் சிறப்பான முறையில சாமி தரிசனம் செஞ்சுட்டு எந்த விதமான இடர்பாடு இல்லாம ஊருக்கு செல்றதுக்கு ஏற்ற வகையில அமைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி முரளி கணேஷ் விவரங்களுக்காக.